வணக்க மக்களே. இந்த மெட்ரோ ரயில் இந்த மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தது யார்? நான் மக்கள்கிட்ட கேட்டாங்களா, நாங்கள் மெட்ரோ ரயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெட்ரோ ரயில் கட்டுறதுனால யாருக்கு என்ன லாபம்? மெட்ரோ ரயில் எவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்களா? சாதாரண ட்ரெயினில் போனாலே 5 ரூபா தான். ஆனால் மெட்ரோ ரயிலில் போகணுன்னா 30 ருபீஸ் வேணும். இப்போது இங்கேருந்து நான் கோடம்பாக்கத்தில் இருக்கேன். மை லொக்கேட்டட் இன் கோடம்பாக்கம். வடபழனி போகணுன்னா ஐ கேட்ச் த ஆட்டோ. எவ்வளோ ஆகுது? 60 ருபீஸ் ஆகுது. இங்கேருந்து நான் வடபழனி போகிறதுக்கு 60, அங்கேருந்து நான் 30 ருபீஸ் கொடுத்து, அங்கேருந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸ், ஒரு நங்கநல்லூர் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலி எவ்வளோ சார்ஜ்? இதை நான் ஆட்டோவில் போனாலே எனக்கு 100 ருபீஸ் தான் சார்ஜ் ஆகுது. எந்த பேசிஸில் இவங்க நமக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணாங்க? இல்லை மக்கள்கிட்ட கேட்டாங்களா, உங்களுக்கு மெட்ரோ ரயில் வேணுமா என்னன்னு? சரி, ஓகே. இப்போது கோடம்பாக்கத்தில் இருந்து வடபழனி இந்த ப்ராஜெக்டை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே. கண்டினியூஷனாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. ஏன் பிட்டாக போகிறீங்க? ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ரூட்லேருந்து இந்த ரூட்டு, அந்த ரூட்டில் இந்த ரூட்டு, என்ன தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2021 ஆரம்பிச்சிங்க. டில் டேட் இன்றைக்கி வரைக்கும் 2026 இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கல. எனக்கு தெரிஞ்சு வேலை நடக்குதான்றதே ஒரு டவுட்டு தான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வேலை நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த மெட்ரோ ரயில் போகிறதுனால நீங்கள் டேக் டைவர்ஷன்னு அவன் டைவர்ஷன் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கான். எங்கே போகிறோன்னே தெரில. இங்கேருந்து வடபழனி நடந்தே போயிடலாம் போல இருக்குது. ஒரு ஆட்டோன்னு கேட்டால் 100 ரூபா. முன்னெல்லாம் 50 ருபீஸ் தான். இப்போல்லாம் 100 ரூபா கம்மி இல்லை. ஏன்னா அவங்க சுற்றி போகணும். ஏன்னா பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. இல்லை என்ன தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் விலை 100 ரூபா. இங்கேருந்து அவன் சர்றன்னு அப்படி போனோன்னா வடபழனி போயிடுவான் கோடம்பாக்கத்தில் இருந்து. இப்போது இங்கேருந்து உள்ளுக்குள்ளே சின்ன சந்தாக வந்து அந்த சந்துக்குள்ளே சுற்றி அப்புறம் ரூட்டை கண்டுபிடிச்சி அவன் வந்து வடபழனிக்கு போனான். அதாவது இப்படி சாப்பிட்றதில்ல, இப்படி சாப்பிட்றோம். புரியுதா? இப்படி சாப்பிட்றது இல்லாமல் தலையை சுற்றி சாப்பிட்றோம். நாங்கள் கேட்கவே இல்லையே. எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினில் போகணுன்னு ஆசையாக இருந்தால் இங்கேருந்து நாங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் கூட நாங்கள் ட்ராப் போட்டுட்டு நாங்கள் வண்டியில் போய்க்குவோம். இன்னமும் இங்கேருந்து இங்கே கட்டுறதுக்கு இவ்வளோ பிரச்சனையா? எனக்கு புரியல. இது எதோட எனக்கு கண்டினியூஷன்னும் தெரியல. எங்கேருந்து மெட்ரோ ரயில் வருதுன்னும் புரியல. வெறும் கோடம்பாக்கத்துலேருந்து வடபழனி கட்டுறதுக்கு இத்தனை நாளா? 5 வருஷமா? சென்னைக்கே கட்டுறீங்களாப்பா? ஆல்ரெடி வடபழனிலேருந்து கோடம்பாக்கம் தான் கனெக்ஷனே. அதுக்கப்புறம் அது எங்கே போகுது? என்ன கனெக்ஷன் போகுது? இது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு புரியல. அதாவது இப்போது நார்மலாக கோடம்பாக்கன்றது ஒரு பொல்யூஷன் வந்து அவ்வளோ இல்லை. ஏன்னா ட்ரீஸ் நிறையா இருக்குது. ஆனால் இப்போது இந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு அப்புறம் பொல்யூஷன்னால தான் கோவிடு ஹையஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுத்தது. பொல்யூஷன் எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன். சரி, போன பார்ட்டியில் தான் நம்மளை வந்து கண்டுக்கலை. ஒரு ஃபோன் பண்ணால் கூட வந்து கார்பேஜை க்ளீன் பண்ணல கொள்ள, ஓகே. ஆனால் இப்பயும் அதே அவலநிலை தான். மிஸ்டர் ஆனந்தை நான் தேடிட்டுருக்கேன், எம்எல்ஏ அவர்களை. விழுப்புரத்தில் போய் உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், கலெக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு மினிஸ்டர்? எனக்கு புரியல. ஏன் நம்புங்க. யாரும் வந்து எங்களை ஓட்டு கேட்கல. போன வாட்டி நாங்கள் கேட்டதுக்கு எந்த விஷயம் நடக்காதனால தான் இந்த டைம் நாங்கள் மாற்றி போட்டோம். ஃபார் த சேஞ்ச், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பிடிக்காமையோ பிடிச்சோலாம் கிடையாது. எங்களுக்கு ஊர் சுத்தமாக இருக்கணும். ஒருத்தருக்கு இப்போது என்ன மாதிரி வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? பொல்யூஷன் எங்களை சீக்கிரம் அட்டாக் ஆகும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போகிறவங்க நாங்கள்லாம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இது பத்தாததுக்குன்னு எனக்கு என்லார்ஜ் ஆஃப் ஹார்ட் வேறு. அதுலேயும் நான் வந்து அடிஷ்னலாக அந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட தான் போகணும். மற்ற டாக்டர்கிட்ட போய் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்க முடியாது. ஸோ
ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னைக்கு இந்த பொல்யூஷன் கம்மியாகும்? இன்னும் மோர் ஓவர் ரோட்டில் எங்கேயாவது நடக்க முடியுதா? ஸ்மோக், பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்லாம் நாங்கள். ஜெயலலிதா அம்மா பீரியடில் என்ன வந்தது? பப்ளிக்கில் சிகரெட் பிடிக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே மட்டும்தான் போய் பிடிக்கணும். எங்கே பார்த்தாலும் பார்க்கில் உட்காந்து ஸ்மோக் பிடிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டீ ஷாப், அந்த டீ ஷாப்லேருந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டீ ஷாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டர்ட். ஆனால் மக்கள் உட்காந்து அங்கே வடை சாப்பிட்றது என்ன, டீ சாப்பிட்றது என்ன, எல்லாம் நடக்குதான், நடக்காமலாம் இல்லை. ஏன்னா மக்கள் திருந்த போகிறது இல்லை, எதையும் கேட்க போகிறது இல்லை. நீங்கள் மாறலைன்னா எந்த ஆட்சி வந்தாலும் எதுவுமே மாறாது. கையில் குப்பை ஏதாவது நடு ரோட்லேயே போட்டு போயிடுறீங்க, நடு ரோட்லேயே துப்புறீங்க. நான்லாம் எவ்வளோ வீடியோஸ் போட்டேன், ஏன்னா போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்களாம் வீடியோஸ் போட்டு பார்ப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் தப்பாக பேசணும், ஒரு பார்ட்டிலேருந்து ஒரு பார்ட்டியை திட்டணும். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னை திட்டுறீங்க. நான் காமனாக தான் வைக்கிறேன், கேட்டால் இல்லை இல்லை நீ டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த பார்ட்டியும் வேணாம்ப்பா, நிம்மதி வேணும். நான் கீழே இறங்க, என்கிட்ட பைக் இல்லை சாமி, நடந்து தான் போகிறேன் எங்கேயுமே. ஆனால் சுத்தமாக இல்லை, சுத்தமே இல்லை. ரோடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற காலையில் 9:30க்கு கீழே இறங்கி கடைக்கு போகலான்னு போகிறோம், ஃபுல்லாக குப்பை. பெருக்கிற அம்மாலாம் யாருமே கிடையாது. முன்னெல்லாம் வந்து ஒரு அம்மா பார்ப்பேன் பெருக்கிறதுக்கு, இப்போ சுத்தமாக யாருமே இல்லை. இல்லை நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல ஒரு 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 ஆட்சி வந்தால் என்ன பண்ண தெரியுமா? சுத்தத்தை தான் முதல்ல கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்தால் தான் மக்கள் அதை ஃபாலோ பண்ண ஸ்ட்ரிக்டாக. ஃபாரின்லலாம் ஃபர்ஸ்ட்டு சுத்தத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஏன் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஃபாரின் போய்ட்டு திரும்பி வரமாட்டேங்குது? அதுவும் கிட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஐ ஹேட் இந்தியா பிகாஸ் டர்ட்டி கார்பேஜ் இந்தியா. கார்பேஜ் எங்கே பார்த்தாலும் கார்பேஜ். சுத்தம்னா வருமா வராதா? வீட்டை சுத்தமாக வச்சுப்போம். வீட்டை கூட நிறைய பேர் சுத்தமாக வச்சுருக்கீங்களான்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அட்லீஸ்ட் நாட்டையாக சுத்தம் வச்சுக்க முடியலைங்க சாமிங்க, வெளியில் போக முடியல. குப்பை குப்பை குப்பை. அவன் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுன்னா ஓரமாக போய் ஸ்ப்ளிட் பண்ண மாட்டான், நடு ரோட்லேயே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள்லாம் வண்டியில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, அதனால பிரச்சனை இல்லை. நாங்களாம் நடந்து போகிறோம், கீழே பார்த்து 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 எதிர்க்க வண்டி வருது. ஸோ காரை நிறுத்திக்கிறீங்க, ஃபுல்லாக காரை நிறுத்திக்கிறீங்க. அது பார்க்கிங்கே கிடையாது. மனுஷங்க நடந்துறதுக்காக ஓரத்தில் இருக்குது. இது பத்தாததுக்குன்னு அந்த ஒரு மெட்ரோ இது வாட்டர் சீவேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கட்டி விட்டிங்களே 4000 கோடிக்கு. அப்படி நோண்டி அது என்னன்னு தெரில. ஆனால் கொசுவான்னு கேட்காதீங்க, கொசு. அது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் தயவு செய்து இந்த கொசு மருந்து அடிச்சு விட்ருங்க. அந்த கொசுலாம் என்ன ப்ரீடுன்னே தெரில, கடிச்சு கொதறுது. இத்தனைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்லம்லாம் கூட கிடையாது, யுனைடெட் இந்தியா காலனி தான் இருக்கும். டேரக்டர்ஸ் காலனி வேறு, எல்லோரும் போயிட்டதுனால. அதாவது இந்த பொலிட்டீஷியனும் இந்த ஆக்டர்ஸும் எடுத்தீங்கன்னா அவங்க இருக்க ஏரியாவை மட்டும் சுத்தமாக வச்சுக்குவாங்க. மற்ற பப்ளிக் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்றைக்கு பப்ளிக் பற்றி நீங்கள் யோசிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்குது, காட்சி மாறவே இல்லை. திருப்பி நான் வந்து இந்த மெசேஜ் ஃபார் மிஸ்டர் ஆனந்த் எம்எல்ஏ. அவர் என்ன அமைச்சர் எனக்கு புரியல. அந்த ஐ டோன்ட் நோ, மற்ற அமைச்சர்லாம் எனக்கு ஓரளவுக்கு என்ன எதை டிபெண்ட் பண்ணின்னு தெரியுது. மிஸ்டர் ஆனந்த் என்னன்னு எங்களுக்கு தெரியல. போன வாட்டி மிஸ்டர் கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார், அவராவது டெம்போவில் ஏறிட்டு வந்து எல்லார்ட்டும் கேட்டார். அந்த மனுஷன் டிசப்பாயிண்டட், வேண்டாம் எனக்கு இந்த எம்எல்ஏ இதுவே வேண்டாம் சொல்லிட்டு விட்டு போயிட்டார். ஆனால் மிஸ்டர் ஆனந்த் நீங்கள் வந்து பொதுச் செயலாளர், உங்கள் ஏரியாவை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? டி நகர், கோடம்பாக்கம், வெஸ்ட் மாம்பலம்லாம் எப்படி வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 55 டேஸ் ஆகுது. ஒரு வாட்டியாக வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இங்கே மாவட்ட செயலாளர்லேருந்து கவுன்சிலேருந்து எல்லாம் டிஎம்கே பீப்புள்ஸ். நீங்கள் சொன்னாலும் மதிக்க போகிறதில்ல. முதல்ல இந்த கார்ப்பரேஷன் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எங்கன்னு கொஞ்சம் தேடுங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது எனக்கு தேவை. நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. நாங்கள்லாம் நிறைய கஷ்டத்தை கோவிடுக்கு அப்புறம் எங்களை மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸ் எல்லாம் எம்எஸ்எம்இலாம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டோம். வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மையும் பார்த்துட்டோம். இப்படியும் வாழ முடியும், இப்படியும் வாழணும்னு பார்த்துட்டோம். தயவுசெய்து எங்களுக்கு சுத்தம் வேணும், கொசு வேண்டாம். கொசு கொஞ்சம் எல்லோரும் சொல்கிறாங்க, எங்கள் ஏரியாவில் கூட இவ்வளோ கொசு இல்லை, கோடம்பாக்கத்துக்கு வந்தால் இவ்வளோ கொசு. கோடம்பாக்கம்னா சபிக்கப்பட்ட ஏரியாவை ஒரு ஆட்டோமேன் கேட்டால் கூட கோடம்பாக்கமாக வர முடியாதுன்றாங்க. ஏன்னா இங்கே வந்து
திருப்பி போகிறதுக்கு ஆட்டோ பீப்புள்ஸ் கிடைக்க மாட்டாங்க. என்னமோ இது என்னைக்கு இங்கே வந்து விடிவு காலம் வரும், இந்த கோடம்பாக்கம், இந்த ஜி.நகர் இதெல்லாம் வந்து அதாவது மெயின் ரோட பெருக்கி வச்சுக்கிறாங்க. சூப்பரா இருக்கு மெயின் ரோடு. இந்த உள்ள சந்து இருக்குல்ல, அதெல்லாம் யாரும் வந்து பெருக்கறதில்ல சாமி. முன்னலாம் ஏதோ ஒரு அம்மா வந்து பெருக்குச்சு. ரூ. 5 ரூ. 10 குடுங்கன்னு சொல்லிச்சு. மக்கள்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஆளே வரதில்ல. என்ன சொல்றது? கடவுள் தான் வெளிச்சம்.